I am your best friend. Please, yeah. Please. வணக்கம் நான் ஷோபாதன பிசி பரமாசன விஷயம் வந்து welcome back to my channel. So first of all வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி happy birthday D, God bless you. பட்டே கிளப்புங்க as usual. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே பண்ணுங்க, அதுவே சம்பவமாக தான் இருக்கும். இது ஒரு வேற லெவல் சம்பவம் ரெடி ஆகிட்டு இருக்குது. எப்போ ரிலீஸ் ஆகுது ஞாபகம் இல்லை கரெக்டாக. ஓகே யாரும் ஞாபகம் சொல்லுங்க சொல்கிறேன். பட் nevertheless அலாக்கா லூவா ஓகே நேற்று ப்ரோமோக்கு ரியாக்ட் பண்ண ஒன்றுமே புரியல. இன்ஃபேக்ட் நான் தமிழில் ப்ரோமோ தமிழில் அதான் போட்டிருப்பேன், வசனமே புரியல, ஆனால் மஜாவாக இருக்குன்னு சொல்லிட்டு சாங் ஒரு மாதிரி மஜாவாக தான் இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு நம்ம சாய் அபியங்கர் பிரதர், ஹீஸ் த பிளடி ரீசன்ட் சென்சேஷன். அண்ட் ஒரு மாதிரி அந்த மனுஷன் ஒரு பல்ஸை பிடிச்சி வச்சிருக்காரு மக்களோடது. அண்ட் அதை வந்து கரெக்டாக ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஸோ இந்த பாட்டில் எதாவது பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஐ ஆம் த்ரில்டு ஃபார் திஸ் சாங் அஸ் வெல். அண்ட் ஹேவிங் செட் இந்த படமே வந்துட்டு ஒரு பக்கம் டி பிசாசி, இன்னொரு பக்கம் இக்கா ஐயோ ஓகே, அப்புறம் சாய் பல்லவி மேம் ஐயோ, அண்ட் நம்ம இவர் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி சார் டைரக்ஷனு. இந்த படத்துக்குலாம் வேற லெவல் வெயிட்டிங் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம், ஒவ்வொன்றா அப்டேட்ஸ் வரும், அப்போ பார்த்துக்கலாம் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு அலாக்கா லூவா வாட் டஸ் தட் மீன், யாருக்கும் அர்த்தம் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்கிறேன். விதா வேஸ்டிங் என்ன டைம் கேட்டலான்னு சொல்கிறேன். பட் போகிறக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சொல்லிட்டு டி ஓட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிடலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹியர் வி கோ. ஃபங்க் வேற மனுஷோட தூக்கிட்டு சாவையாவது அவட சாவ. ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் அப்படியே போட்டு அப்படியா என்னடா பாஸ் இது? ஏய் ஓகே ஏய் டேய் இதுக்கு கொஞ்சம் ஓகே ஓய் சாவையா இருக்காரா, சாவையா இருக்கா அப்படி வந்து ஓய் ஓய் நரச்சண்டா சாண்டி மாஸ்டர் போ. ஐயோ ஓய் வந்து அது பார்க்க வர சாவையா இருக்கு பாக்குறதுக்கு. நாங்கல்ல நல்லா இருக்கா லிரிக்ஸ் ரேய். டான்ஸ்க்காக அப்படியே ஃபுல்லா லிரிக்ஸ் ஓடு. சாவா இருக்காரு. நார்மல் ட்ரெஸ் ஆனா செம்ம ஸ்டைலிஷா இருக்காரு. அது வந்து சார் சாவையா இருக்காரு. சாவா காட்டிக்கலாம் ஒரு கிளிம்ஸ் கிடைக்கலாம். வராரா October. Yoppa!
சமாடி சமாடி அடேங்கப்பா. ரோகேஷ் லிரிக்ஸ் நினைச்ச அது மாதிரி இந்த மாதிரி புரியாத ஒரு மாதிரி பாசம் வரும்போது நினைச்சா ஒரு வேலை மையாச்சாவே அவரே தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் மச்சா சாங் லிரிக்ஸ் எனக்கு புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு 4 லெட்டர்லையும் புரியவே இல்லை. இருந்தாலும் வந்து கேட்கறதுக்கு சவையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் புரிய ஆரம்பிக்குது. ஆனால் டக்கு 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 டக்குன்னு போகுது. நம்மளால ஃபாலோ பண்ணவே முடியல. ஆனால் கேட்கும் போது செமையா இருந்துச்சு. டக்குன்னு ரீகால் பண்ண முடியல லிரிக்ஸ் சொல்கிறேன். பட் நெவர்தலெஸ் என்ன பர்ஃபார்மன்ஸ் அடி அப்போ ரொம்ப நார்மல் ட்ரெஸ்ஸிங். ஒரு ஜீனு ஒரு டிஷர்ட் நார்மலாக வாட்ச்லாம் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஃபங்க் ஒரு மாதிரி வேற லெவல் சீனாக இருக்குது. வேற லெவல் சீனாக இருக்குது இந்த ஃபங்க்கு. என்னங்க ஸ்டெப் அது, என்னங்க ஸ்டெப் அது, என்னங்க அது, என்ன என்னடா ஸ்டெப் இது? ஐயா வலிக்குங்க கால். அது அப்படியே படக்குன்னு உட்கார்றாருங்க ஃபுல்லா. அதுவும் அந்த பேக் போகும்போது அந்த ஃபங்க் அப்படி ஆடுது. செமையா இருக்குது. காலை மடக்கி அப்படியே உட்கார்ற அப்படி. செம ஷாட் அது. சாண்டி மாஸ்டருக்கு ஒரே வர சும்மாவா சொல்லணும். ஓ மை காட், ஓ மை காட். அப்புறம் ஏதோ இடத்துல அந்த ஏதோ லிரிக் வரும்போது கத்துறாரு போகும்போது அந்த நர்வஸ் அந்த இடத்துல இதே ரகலையா இருக்கும்னு தெரியும். பட் ஆனால் வந்து இது வேற மாதிரி இருந்துச்சுடா. அகேன் yet another banger by சாய் அபியங்கர் அவர்கள். ப்ரோ பட்டையை கிளப்பிட்டு இருக்கீங்க, வேற லெவல் பண்ணிருக்கீங்க. மஜா, செம்ம ஃபன்னு, செம்ம அட்டி. லிட்டு தியேட்டர்லனா செலப்ரேஷனாக இருக்கும். ஃபேன்ஸுக்காக சில லைட்ஸ் வேறு உள்ள நடுவில் ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனலாக இருந்துச்சு. செவையாக இருந்துச்சு. எல்லா டான்ஸஸும் சூப்பராக இருந்தாங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய பாட்டுகள். பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாருமே வேறு லெவலு சூப்பராக பண்ணீங்க. சியா என்ட்ரியாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவர் என்ன அண்ணன் அந்த மாதிரி அண்ணனா இல்லை தலைவனா நம்ம இக்கா சியா என்ட்ரின்னு ஒன்று நான் அப்படியே வரப்போகிறோம் வந்திருந்தாங்கன்னா நல்லா பிளாஸ்ட் ஆகிருப்பேன். நான்லாம் வெடி செதறி இருப்பேன். ஏற்கனவே பிளாஸ்ட் போல இருந்தேன் நான். இக்கா எல்லாம் உள்ளே பூந்துருந்தாங்கன்னா செதறி இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஏதோ தலைவரோ என்னன்னு நினைக்கிறேன். ஒரு கைண்ட் ஆஃப் திருவிழா செட்டப் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் திருவிழாவோ இல்லை ஃபங்க்ஷன் ஒரு கோயில் ஃபங்க்ஷனில் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு செட்டப் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த ஃபெரிஸ் வீல் இருக்குது, அப்புறம் சாமியோட அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்குது. அது சில ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பொதுவாக அந்த இது எக்ஸிபிஷனில் அந்த இதெல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த கேம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த இது அப்புறம் அந்த ராக்கெட் விட்டுட்டு இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து இக்கா வருவாருன்னு நினைக்கிறேன். அவர் வரதுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வெல்கம் சாங் மாதிரி டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவரோட என்ட்ரிக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னமோ ஒரு பச்சி சொல்லுது. இந்த சாங் முடிய ஏதோச்சும் ஒரு சம்பவம் நடக்குங்கிற மாதிரி தோணுது. எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு தோணுச்சு. இருக்காமலையும் போகலாம். பட்டு செம பாட்ரா அவுட்ஸ்டாண்டிங். செம்ம ரகலா, செம்ம ஜாலியாக, செம்ம மஜா வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி தியேட்டரில் பிரிய போகுதுன்னு சொல்கிறேன். ஸோ சாங்கு சூப்பர். சாய் அபியங்கர் பார் வேறு லெவலில், லிரிக்ஸு சூப்பரு, வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. டி பிசாசு ஆஸ் யூஷுவல் வேறு லெவல் பண்ணிட்டாப்புல. மற்ற டான்ஸஸ் எல்லாமே சூப்பர். சாண்டி மாஸ்டர் வெல் டன், எக்ஸ்ட்ரானரி கொரியோகிராஃபி அண்ட் ஹேட் ஃபன்ரா. செம்மடா, அதான் சொல்கிறேன், பர்த்டே ட்ரீட்டு வேற லெவல். தரோலி என்ஜாய்ட் இட். சூப்பர். அல்லாக்கா லோவா அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க சரி அப்படின்னு சொல்லிக்கிறேன். மற்ற எல்லா லிரிக்ஸ்க்கும் முடிஞ்ச அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்துட்டு இது மாதிரி ஆக்ஷன் ஃபார் அல்லாக்கா லோவா ஃப்ரம் ஓம். உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கான்செப்ட்ல சொல்ல வீடியோ முடிச்சு பாருங்க. நன்றி, சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.